வணக்கம். வெல்கம் பேக் டு ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ். நடிகர் தனுஷும் முர்னால் தாகூரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ரெண்டு பேருமே டேட்டிங் பண்ணிக்கிட்டு வராங்கன்னு சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வெளியாகி வைரல் ஆகிட்டு இருக்கு. நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் போன வருஷம் 2024 தான் விவாகரத்து ஆனாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய 2 மகனான யாத்ரா மற்றும் லிங்காவை ஒரு நல்ல பேரண்டாக ரெண்டு பேருமே பார்த்துக்கிட்டு வந்தாங்க. சமீபத்தில் தனுஷ் பற்றி நிறைய சர்ச்சைகள் வெளியாகி இருந்தது. நயன்தாரா ஆவண படத்தில் தனுஷ் காப்பிரைட்ஸ் கேட்டதாகவும் வெற்றிமாறன் கிட்ட காப்பிரைட்ஸ்க்காக பல கோடி கேட்டதாகவும் நிறைய சர்ச்சைகள் வெளியாகி இருந்தது. இந்த சர்ச்சைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியாக குபேரா ஆடியோ லான்ச்சில் ஒரு மிகப்பெரிய பதிலடி தனுஷ் கொடுத்திருந்தாரு. தனுஷுடைய வளர்ச்சி காலிவுட் ஹாலிவுட்னு பல ஹிட் படத்தை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு. ஆக்டர், சிங்கர், ப்ரொடியூசர், டைரக்டர்னு நாளுக்கு நாள் வளர்ச்சி ஏறிக்கிட்டே போயிட்டு இருந்தது. இதை தொடர்ந்து சீதாராமம் படத்தில் கதாநாயகியாக நடித்த முர்னால் தாக்கூரும் தனுஷும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ரெண்டு பேருமே டேட்டிங் பண்ணிக்கிட்டு வராங்கன்னு சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வெளியாகி வைரல் ஆகிட்டு இருக்கு. சமீபத்தில் முர்னால் தாக்கூர் கலந்துக்கிட்ட பார்ட்டியில் தனுஷ் கலந்துக்கிட்டதாகவும் அதே மாதிரி முர்னால் தாக்கூர் பிறந்தநாள் பார்ட்டிலையும் தனுஷ் வந்ததுனால இவங்க ரெண்டு பேருமே காதலிச்சுட்டு வராங்கன்னு நிறைய சர்ச்சைகள் வெளியாகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் முர்னால் தாக்கூர் நடித்த சன் ஆஃப் சர்தார் 2 படத்துடைய ரிலீஸ் அன்னைக்கு தனுஷ் கலந்துக்கிட்டதுனாலையும் இவங்க ரெண்டு பேருமே கை கோர்த்துக்கிட்டு இருந்தாங்க. முர்னால் தாக்கூர் தனுஷை ஹக் பண்ணிக்கிட்டு தான் வெல்கம் பண்ணாங்க. ஸோ உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேருமே ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க, டேட்டிங் பண்ணிக்கிட்டு வராங்கன்னு வைரலாக போயிட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஒரு இன்டர்வியூவில் முர்னால் தாக்கூர் ஃப்யூச்சர் பிளானை பற்றி கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு முர்னால் தாக்கூர் என்ன பதில் சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு கந்திருஷ்டி மேலே நம்பிக்கை இருக்குது, அதனால் என்னோட பர்சனல் விஷயங்களை நான் எங்கேயுமே ஷேர் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க.